மேலும் ஞானமும் வாழ்வும் என்ற தலைப்பில் சிறந்த பல விளக்கங்களை அளிப்பதற்காக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் இளமுருகன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். சிந்தனை விருந்து அளிப்பதற்காக ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிந்தனைக்குள் செல்வதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் செய்து வைப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். முதுநிலை பேராசிரியர் டாக்டர் இளமுருகன் ஐயா அவர்கள் கல்வி தகுதியாக பிஇ, எம்பிஏ, பிஹெச்டி பட்டம் முடித்திருக்கின்றார்கள். மேலும் மனவளக்கலை யோகாவில் எம்ஏ பட்டம் முடித்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் கோவையை சார்ந்தவர்கள். உலகில் உள்ள பல நாடுகளுக்கும் சென்று மனவளக்கலை தொண்டு செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 45 ஆண்டுகளுக்கும் மேலாக தங்களை மனவளக்கலையில் ஈடுபடுத்திக் கொண்டு மிகவும் அற்புதமாக தொண்டு செய்து வருகின்றார்கள். பல்வேறு கல்லூரிகளில் பேராசிரியராகவும் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் டீன் அகாடமிக்ஸ் என்ற நிலையிலும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். தற்போது ஐயா அவர்கள் முழு நேரம் வேதாத்திரிய தொண்டு செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் சுப்பு ஐயா மரகதம் அம்மா அவர்களின் தவப்புதல்வர் ஐயா அவர்கள் ஆழியார் விசன் இயக்குனர் நிர்வாக பொறுப்பு வகிக்கும் பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களின் மூத்த சகோதரர். ஆலியார் ஜூம் இணைப்பில் தொடர்ந்து சிந்தனை விருந்து வழங்கி வருபவர்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் இளமுருகன் ஐயா அவர்களை ஞானமும் வாழ்வும் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையை தந்தையை ஆசானை வணங்கி மகிழ்வோம். அன்புமிக்க மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களாக இந்த புனிதமான நல்ல நாளிலே நம்முடைய ஆழியாறு ஜூம் இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களான உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறை அருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இவ்வுலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடி வணங்கி வாழ்த்தி நலம் காண்போம். இறைவனது திருநிலையோடு இணைந்தபோது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி பெறும். அது பேரின்பமாகும். இந்த தெய்வீகமான வார்த்தைகளை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த தலைப்பை நாம் எளிதிலே விளங்கிக் கொள்ள முடியும். நிறை அறிவு நிலை ஈதே. இந்த பேற்றை நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் அந்த துறை நோக்கி வாழ்க்கை கடல் நீந்துகின்றான். துணை குருவே வழி தவமும் அறமும் ஆகும். இந்த புனிதமான நல்ல நாளிலே ஞானமும் வாழ்வும் என்கின்ற அருட்தந்தையின் சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த தலைப்பு மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு
ஞானம் பெற வேண்டும் என்கின்ற பெருநோக்கத்தோடு சுய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக இது அமையும். எதற்காக மனிதனாக பிறந்திருக்கின்றோம் என்கின்ற கேள்வியை கேட்டால், நாம் ஞானம் பெறுவதற்காகத்தான் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட ஞானம்? தன்னை அறிகின்ற ஞானம், தன்னுடைய மூலத்தை அறிகின்ற ஞானம், தன் பிறவியின் நோக்கத்தை அறிகின்ற ஞானம், எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் தெய்வீகமாகவும் நாம் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை வள ஞானம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் பெறுவதற்காகத்தான் இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் முழுமையடைவதற்காகத்தான் நமக்கு குருநாதருடைய துணை கிடைத்திருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கின்ற நம்முடைய குருநாதர் ஒப்புயர்வற்றவர். நம்மை அவர் கைகளிலேயே பற்றி கொண்டு தன்னுடனேயே அழைத்து கொண்டு இந்த ஞான பாதையில் நம்மை அழைத்துச் செல்கிறார்கள். அதை நாம் புரிந்து கொண்டால், இன்றே இப்பொழுதே வீடு வீடு பேராமே என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிய ஞானத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நான் பலமுறை நம்முடைய மன்ற அன்பர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஞானமும் வாழ்வும் என்கின்ற நம்முடைய அருட்தந்தையின் புத்தகம் மனவள கலைஞர்களுக்கான ஒரு திருக்குறள். இந்த புத்தகத்தை ஒரு முறை அல்ல, பல 100 முறை, 1000 முறை, கோடி முறை நாம் படிக்க வேண்டும். அதில் அருட்தந்தை அவர்கள் சொல்லி இருக்கின்ற அந்த ஞான பெட்டகத்தை, ஞான பேழையை, ஞான களஞ்சியத்தை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அது நம்மை முழுமையாகும். அதனுடைய முதல் 2 வாக்கியங்கள், ஞானம் என்றால் அறிவின் தெளிவு என்பது பொதுவான விளக்கம். அறிவை அறிந்த தெளிவு என்பது சிறப்பான விளக்கம். அறிவின் தெளிவு, அறிவை அறிந்த தெளிவு. அப்ப அறிவுன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். இது நம்முடைய குருநாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த அறிவை பற்றிய ஒரு ஞான பாடல். அப்ப அறிவு என்றால் என்ன? அறிவுதான் தெய்வம். அந்த அறிவை எப்படி நாம் உணர்தல்? அதற்கும் வழி சொல்லியிருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள். தெளிவு என்றால் என்ன? தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. இப்ப ஞானம் என்பதை பெற வேண்டுமானால் அறிவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு குருநாதர் வேண்டும். இப்ப அறிவின் தெளிவை நாம் முதலில் விளங்கிக் கொண்டால் அறிவை அறிந்த தெளிவு என்கின்ற அடுத்த கட்டத்திற்கு நாம் போக முடியும். இது ஞானம். வாழ்வு என்றால் என்ன? சுவாமிஜி சொல்கிறார்கள், பிறப்பு இறப்பு இடை நடுவே இப்பூலக வாழ்வு.
பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலே உள்ள ஒரு நிகழ்ச்சியைத்தான் நாம் வாழ்வு என்று சொல்கிறோம். மிகவும் எளிமையான அருட்தந்தையின் விளக்கம். அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பதற்கும் அவர்கள் வழி சொல்கின்றார்கள். இயற்கை விதி, இன்ப துன்ப உணர்வுகள், நம்முடைய சமுதாய அமைப்பு, இந்த மூன்றையும் ஒரு முக்கோணமாக போட்டுக்கொள்ளுங்கள். இந்த மூன்றும் இணைந்த இணைப்பைத்தான் நாம் வாழ்க்கை என்று சொல்கிறோம். இந்த மூணு இல்லாம நம்ம வாழ்க்கை இல்லை. இது எப்படி அவர்கள் ஞானத்தோடு பொருத்துகிறார்கள்? நான் அவருடைய அருட்தந்தையின் வார்த்தைகளிலேயே அதை நான் அச்சு மாறாமல் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். இயற்கை விதி, இன்ப துன்ப உணர்வுகள், சமுதாய அமைப்பு, இந்த மூன்று துறைகளை பற்றி தெளிவாக அறிந்து அறிவிலே முழுமை பெற்று வாழ்வதே ஞான வாழ்வு ஆகும். இப்ப நாம் அந்த ஞான வாழ்க்கையை பற்றித்தான் சிந்திக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் ஞானமும் வாழ்வும் புத்தகம் கையிலே இருக்கும். நீங்கள் இந்த உரையை கேட்ட பிறகு மீண்டும் அந்த புத்தகத்தை கையிலே எடுத்து அதனுடைய முதல் பக்கத்தை நீங்கள் படியுங்கள். நான் 2 பத்திகளை மட்டும் உங்களுக்கு குறிப்பிட்டு அதனுடைய விளக்கத்தை நான் பின்னாலே உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். வெளிச்சத்திலே பொருட்களை தெளிவாக பார்ப்பது போல கொள்முதல் விலை தெரிந்தவன் விற்பனை விலையை நிர்ணயிப்பது போல முறையாக அடுக்கி வைத்த பொருட்களில் தேவையான ஒன்றை கால நீளமின்றி குறிப்போடு எடுத்துக்கொள்வது போல மனிதன் எளிதாகவும் செம்மையாகவும் வாழ்வதற்கு ஞானம் உதவுகின்றது. இதைவிட ஒரு அற்புதமான விளக்கம். வெளிச்சத்திலே பொருட்களை தெளிவாக பார்ப்பது போல. எவ்வளவு எளிமையா இருப்பார். இப்போ ஒரு ஒரு பொருளை நாம் வெளிச்சத்தில் எப்படி சுலபமாக லகுவாக சிரமமில்லாமல் நாம் பார்க்கிறோமோ அதை போல நம்முடைய வாழ்க்கையை செம்மையாகவும் எளிமையாகவும் நிறைவாகவும் முழுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம் வாழ்வதற்கு நமக்கு இந்த ஞானம் துணை செய்கிறது. பொருட்களால் உடலும், காமத்தால் குடும்பமும், அறத்தால் சமுதாயமும், தத்துவ ஞான விளக்கத்தால் சமாதான வாழ்வும் ஆக்கவும் காக்கவும் பெறுகின்றன. இவை ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் ஆழமாக நாம் சிந்திக்கக்கூடிய வார்த்தைகள். நான் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன். ஓய்விருக்கும் பொழுதெல்லாம் நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலே தோய்ந்து ஆழ்ந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஞானம் கிடைக்கும். ஆதலால் வாழ்வில் ஞானம் இடம் பெறும் அளவிற்கே மக்களுக்கு சிறப்பும் இன்பமும் அமைதியும் ஏற்படுகின்றன. எனவே ஞானம் என்பது வாழ்க்கை விளக்கு ஆகும். தகுதியுடையோர் ஞானம் பெற்று வாழ்தல் வேண்டும். இயலாதோர் ஞானிகள் வழியை பின்பற்றி வாழ வேண்டும். இந்த 2 பேராகிராஃப் பத்திகளும் ஞானமும் வாழ்வும் பெறுவதற்கும் ஞான பேற்றை அடைவதற்கும் ஞானமாக நாம் வாழ்வதற்கும் மிகவும் இன்றியமையாத தத்துவங்கள். அதை விளங்கிக் கொண்டு நாம் இந்த தலைப்பிலே சிறிது ஆழச் செல்வோம். ஒரு ஞானி மரத்தடியிலே அமர்ந்திருக்கிறார். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் விறகு வெட்டி நாள்தோறும் அருகிலே இருக்கக்கூடிய காட்டிற்கு சென்று விறகு வெட்டி கொண்டு வந்து அதை விற்று பொருள் ஈட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாள் போகும் பொழுதும் இந்த ஞானியை பார்த்து வணங்குவார். ஞானியும் அவருக்கு ஆசைகள் சொல்லி அனுப்புவார். இப்படியே பல மாதங்கள், பல வருடங்கள், ஒரு 20-30 ஆண்டுகள் கழிந்து இந்த ஞானியை வணங்கி
இந்த விறகு வெட்ட காட்டுக்கு செல்லும் பொழுது இந்த ஞானி சொல்லுகிறார், அப்பா, நீ கொஞ்சம் அறிவு குறைந்தவன் என்று சொல்கிறார். இத்தனை வருடங்கள் எதுவும் சொல்லாமல் வெறுமனே ஆசிகள் வழங்கி அனுப்பி கொண்டிருந்த இந்த மகான் இப்ப நம்மளை இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லி, ஏங்க சாமி அப்படி சொல்றீங்கன்னு இவர் கேட்கிறார். இந்த மகான் சொல்கிறார், பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுல போய் விறக வெட்டி இத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கியே, எவ்வளவு சிரமப்படுற. இப்ப உனக்கு வயதாயிடுச்சு. முதல்லலாம் தினைக்கும் நிறைய கொண்டு வருவ. இப்ப ரொம்ப குறைவான விறகுதான் கொண்டு வர. பக்கத்துல போறியே, அந்த காட்டுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போனேன்னா உனக்கு இதை விட அதிகமான பலன் தரக்கூடிய பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் அந்த அறிவு உனக்கு இல்லையே அப்படின்றத நினைச்சு நான் உனக்கு அறிவு குறைவா இருக்குன்னு சொன்னேன். உடனே இந்த விறகு வெட்டி இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த காட்டுக்குள்ளே போகிறான். இங்கே போனால் எனக்கு விறகு மட்டும் கிடைக்கவில்லை, அதை தாண்டி சில உலோகங்கள் கிடைக்கிறது. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உலோகத்தை, இது ஒரு செம்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்குது. இப்போ மரத்தை விட அது அவனுக்கு பொருளை அதிகமாக கொடுக்கிறது. எடுத்துக்கொண்டு வந்து அதை இவன் விற்று பொருள் ஈட்டி வாழ்க்கை நடத்துகிறான். திரும்பவும் இந்த காட்டுக்கு போகும்பொழுது அதே ஞானியை பார்த்து வணங்குகிறான். இன்னும் உனக்கு அறிவு வரவில்லை என்று சொல்கிறார். ஏங்க, நீங்க சொன்னீங்கன்னு தான் காட்டுல இன்னும் கொஞ்சம் தூரமா உள்ள போனேன். முதல்ல வெறும் விறகு கிடைச்சது. இப்ப எனக்கு நிறைய தனிமங்கள் உலோகங்கள் கிடைக்குது. அதை எடுத்துட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் உள்ள போ அப்படின்றார். இப்படியே சொல்லி 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 அந்த விறகு வெட்டியை அவர் அந்த காட்டினுடைய ஆழத்திற்கு அனுப்புகிறார். முதலிலே கிடைத்த உலோகம் அவருக்கு தாமிரம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறார், வெள்ளி கிடைக்கிறது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறார், தங்கம் கிடைக்கிறது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறார், அங்கே வைரம் கிடைக்கிறது. இந்த ஞானியிடம் வந்து இந்த விறகு வெட்டி சொல்கிறார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப ரொம்ப திருப்தியா இருக்கு. இப்படி நீங்க வைரமெல்லாம் கிடைக்கும்னு சொல்றீங்களே, நான் உங்களை நாள்தோறும் பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேனே, நீங்க முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் நேரா போய் வைரத்தை எடுத்திருப்பேனே அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த ஞானி சொல்கிறார், நீ எதை பெற வேண்டுமோ அதை பெறுவதற்கு ஒரு குறிய காலம் வேண்டும். அந்த காலம் இப்பொழுதுதான் கனிந்திருக்கிறது. அதனாலதான் உனக்கு அதை நான் சொன்னேன். இருந்தாலும் நீ இன்னும் கொஞ்சம் அறிவை பெற வேண்டும். இப்ப இந்த விறகு வெட்டிக்கு ஏதோ புரிந்த மாதிரி இருக்கிறது. உடனே ஞானியிடம் காலிலே விழுந்து கேட்கிறார், வைர வைடூரியங்கெல்லாம் எனக்கு கொடுத்தீர்கள், ஆனால் எனக்கு இன்னும் அறிவு வேண்டும் என்கிறீர்களே, அது என்னவென்று எனக்கு சொல்லலாமே என்று சொல்கிறார். இப்பொழுது ஞானி சொல்கிறார், இவ்வளவும் உள்ளே இருக்கிறது என்று எனக்கு தெரிந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டி அதைவிட மிகவும் அதிகமான மதிப்புள்ள ஒரு பொருள் என்னிடத்திலே இருப்பதால் தான் அதையெல்லாம் தேடாமல் நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கின்றேன். அது உனக்கு புரியவில்லையா என்று சொல்கிறார். இப்பொழுதுதான் இந்த விறகு வெட்டிக்கு புரிகிறது, ஆமாம் சுவாமி, நீங்கள் விறகை எல்லாம் தாண்டி, உலோகங்களை எல்லாம் தாண்டி, தங்கத்தை எல்லாம் தாண்டி, வைரத்தை எல்லாம் தாண்டி நீங்கள் இங்கே மிகவும் ஆனந்தமாக இருக்கிறீர்களே, அது எப்படி? எனக்கு அதை சொல்லுங்கள் என்று சொன்னார். ஞானி சொல்கிறார், பக்கத்திலே உட்கார், கண்களை மூடு. நீ வெளியிலே சென்று தேடிய பொருட்களில் நீங்கள் தூரமாக செல்ல செல்ல உனக்கு கிடைத்த வைரங்கள் வைடூரியங்களை எல்லாம் விட உனக்கு உள்ளுக்குள்ளேயே அதே போல ஆழ்ந்து செல்ல நீ பழகிக்கொள். எந்த மதிப்பையும் சொல்ல முடியாத மிகப்பெரிய மதிப்புமிக்க வார்த்தைகளாலே சொல்ல முடியாத ஞானம் உனக்கு கிட்டும் என்று சொல்கிறார். அதே போல அந்த விறகு வெட்டி அவர் அருகிலே அமர்ந்து கண்களை மூடி தியானிக்கின்றார். எப்படி புறத்திலே சென்று அவர் தேடிய பொழுது அவருக்கு கிடைத்த பொன்னும் பொருளையும் போல
அகத்திலே ஆழ்ந்து செல்ல செல்ல அவருக்கு ஞானம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பரிபூரணமான மகிழ்ச்சி, பரிபூரணமான நிறைவு. எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாவற்றையும் நான் எனக்கு உள்ளேயே பெற்றிருக்கிறேன் என்கின்ற நிறைவு அவருக்கு வருகிறது. ஞானியாக அவர் மாறிப்போகிறார். அன்பர்களே, நாமும் அப்படித்தான். காண வேண்டும் என்று நீங்கள் கடல் மலைகள் ஏறுவீர், ஆணவம் அதல்லவோ அறிவில்லாத மாந்தரேன்னு முன்னோர்கள் பாடினார்கள். உள்ளத்தில் உள்ளானடி கிளியே உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி என்று சொன்னார். ஐயா இப்பொழுது அறிமுகப்படுத்தும் பொழுது அற்புதமான ஒரு கவி சொன்னார். தேடுகின்ற பொருள் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் சிக்கலே அதுதான். நமக்கு என்ன வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்கிலே புகுந்தி அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்திக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு 45 ஆண்டு காலமாக இளம் குழந்தைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கல்லூரியில் ஆசிரியராக இருந்ததாலும் இப்பொழுதும் கல்லூரிகளிலே மாணவர்களுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக, ஆசிரியனாக ஒரு நெறிப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை பெற்றதாலே பல தலைமுறைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவர்களுக்கு என்னவென்றே தெரியவில்லை. வாழ்க்கையும் புரியவில்லை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அவர்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? எனக்கு என்ன வேண்டும் என்று யாருக்கும் தெரியவில்லை. மொபைல் வந்தாச்சு. நாம் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். காரணம் தெரியவில்லை. தேடுகின்ற பொருள் என்ன? நான் மாணவர்களிடம் சொல்லுவேன், பள்ளிக்கூட மாணவர்களாக இருந்தால் அது 5ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இப்பொழுது உன்னுடைய வேலை படிப்பது. நீ ஒரு மாணவன், படிப்பில் மட்டும்தான் உன் கவனம் இருக்க வேண்டும். நான் என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், படிப்பதிலே எப்படிப்பட்ட ஆழ்ந்த அறிவும் புலமையும் ஞானமும் பெற வேண்டும், அதை பத்தி தான் நினைக்கிறேன். அதே போல கல்லூரி எந்த துறையில் எடுத்தாலும், அது அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும், என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியாக இருந்தாலும், அது மெடிசனாக இருந்தாலும், அது பேராமெடிக்கலாக இருந்தாலும், எந்த துறையில் நாம் படித்தாலும் கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கே நான் படிக்க வேண்டும், அது ஒன்றுதான். வேலைக்கு செல்கிறோம், எந்த துறையில் நாம் வேலை பார்த்தாலும் அந்த துறையில் நான் மிகவும் ஞானம் பெற்றவனாக நான் மிளிர வேண்டும். அந்த வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு தெரியவில்லை. தேடுகின்ற பொருள் என்ன? ஏன் இந்த பொருளை நான் தேடுகின்றேன்? தேடுகின்ற பொருள் என்ன? ஏன் ஏன் அதை தேடுறேன்? நமக்கு தெரிந்தவர் யார்? இப்ப நம்மால இந்த பொருள் என்ன எனக்கு வேணும்னு தெரியல, இல்ல எனக்கு இந்த பொருள் தான் வேணும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த பொருள் எனக்கு யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? நமக்கு தெரிந்தவர் யார்? யார்கிட்ட போய் கேட்டா இந்த பொருள் இங்க இருக்குப்பா, ஞானி சொல்ற மாதிரி, அங்க போப்பா உனக்கு தங்கம் கிடைக்கும், இங்க போ வைரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. நமக்கு தெரிந்தவர் யார்? கிடைக்கும் இடம் ஏது? எங்க போய் கிடைக்கும் என்று நாடுகின்ற நல்வழக்கம் சிலரே கொள்வார். இது வெறும் புறப்பொருட்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய அகப்பொருளுக்கும் இந்த வார்த்தைகள் முக்கியம். நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம்? ஏன் தேடிட்டு இருக்கோம்? யார்கிட்ட போனா நமக்கு கிடைக்கும்? எனக்கு ஞானம் வேண்டும். ஏன் ஞானம் வேண்டும்? ஞானம்தான் வாழ்க்கையின் விளக்கு. ஞானம் பெற்றால் நான் வெளிச்சத்தில் பொருட்களை தெளிவாக பார்ப்பதைப் போல, அடுக்கி வைக்கப்பட்ட பொருட்களிலே எனக்கு தேவையானதை எளிதிலே எடுப்பதைப் போல என்னுடைய வாழ்க்கையை நான் திறம்பட வாழ முடியும், சுலபமாக வாழ முடியும். எனவே எனக்கு ஞானம் வேண்டும். சரி, ஞானம் வேணும். தேடுகின்ற பொருள் ஞானம். ஏன் வேண்டும்? வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வேண்டும். நமக்கு தெரிந்தவர் யார்? அங்குதான் குரு வருகிறார்.
குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ள வேண்டும். நம்முடைய அறியாமை என்கின்ற இருளை அகற்றி அறிவு என்கின்ற வெளிச்சத்தை கொடுத்து நாம் தெளிவாக பொருட்களை பார்த்து வாழ்க்கையை வாழக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருநாதர் நமக்கு வேண்டும். ஞானம் அதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார். ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காணார். சுவாமி சொல்கிறார், ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி இரு, அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இரு, வென்றிடுவாய் புலன் ஐந்தும் வெற்றியே. கருதவத்தில் ஆரம்ப சாதகர்கள் எப்பொழுதும் புருவமத்தி நினைவோடு இருத்தல் வேண்டும். ஒடுங்கி நின்று நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒடுங்கி நின்று அறியும் அதை நாம் எங்கேயோ தேடிக்கொண்டு வெளியிலே அலைந்து திரிந்து கிடைக்கும். உதாரணம் சொல்கின்றார், வாடுகின்றார், கிடைக்கலையே. உளம் நொந்து, எப்படிப்பட்ட ஒரு உவமை சொல்கிறார், இருளை தேட விளக்கெடுத்து போவதைப் போல் முரண்பாடன்றோ. எனக்கு இருட்டை பார்க்கணும், பேசாம இருந்தா இருளை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இருட்டை பார்ப்பதற்காக நான் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு போகிறேன். நல்ல பெரிய ஒரு டார்ச் எடுத்துட்டு போய் எங்க எங்க இருட்டு எங்க இருக்கு, கிடைக்குமா? கிடைக்காது. இருளை தேட விளக்கெடுத்து போவதைப் போல் முரண்பாடன்றோ. ஞானம் பெற்ற எல்லோரும் சொன்னார்கள், எப்பொழுது நான் ஞானம் பெற வேண்டும் என்கின்ற என்னுடைய தேடுதலை நான் நிறுத்தினேனோ அப்பொழுதே எனக்கு ஞானம் கிட்டியது. நான் சென்ற முறை ஞானம் அடைதல் என்கின்ற சிந்தனையை பகிர்ந்து கொண்டேன். ஞானம் நம்முடைய இயல்பு. மனிதனாக நாம் பிறந்திருப்பதே அந்த ஞானத்தை நாம் முழுமையாக அடைவதற்குத்தான். ஏன் நமக்கு அது தெரியவில்லை என்று சொன்னால், அறியாமையிலும் அலட்சியத்திலும் உணர்ச்சி வயத்திலும் நாம் நம்மை ஆட்படுத்தி கொண்டோம். குழந்தைகளாக இருந்த பொழுது நாம் மிகவும் இன்னசென்ட்டாக இருந்தோம். எல்லாவற்றையும் ரசித்தோம். இயற்கையோடு இயற்கையாக இருந்தோம். ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறது, அதை நாம் ரசித்தோம், அனுபவித்தோம். ஒரு தும்பி மழைக்கு முன்னாலே பறக்கிறது, அதை பார்த்தோம், ரசித்தோம். ஒரு பூனையை கொஞ்சினோம், ஒரு நாயோடு உருண்டு பிறண்டோம், ஒரு கிளியை கொஞ்சினோம், ஒரு குருவியின் குரலை கேட்டோம். மரங்களிலே அசையக்கூடிய அசைவினை எல்லாம் ஓம் என்கின்ற உச்சரிப்பை நாம் இயல்பாகவே உணர்ந்து கொண்டோம். நாம் எந்த விதமான அறிவும் இல்லாமல் இருந்த பொழுது அறிவிலே முழுமை பெற்ற மனிதர்களாக இருந்தோம். குழந்தையாக இருந்த பொழுது வளர 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 நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சமுதாயமும் நாம் இருக்கின்ற இடமும் நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய உற்றோர்களும் மற்றோர்களும் நாம் படித்த பள்ளியில் கல்லூரியில் ஆசிரியர்களும் நமக்கு பலவிதமான விஷயங்களை கொடுத்து இந்த இன்னசென்ஸ் என்கின்ற நம்முடைய இயல்பு தன்மையை அவர்கள் அறிவு தேவை என்கின்ற ரீதியில மாற்றிவிட்டார்கள். அது உண்மையான அறிவு அல்ல, அது பொருள் சம்பாதிப்பதற்கான அறிவு, புத்தக அறிவு. எனவே நாம் நம்முடைய ஞானம் என்கின்ற இயல்பு நிலையிலே இந்த உலகிலே பிறந்து ஞானம் அடைவதற்காகவே பிறந்து அதைத்தான் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தோம். நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், உனை மறந்தேன், இறைவா நீ உள் உணர் என்னை மீட்டு என்று சுவாமி சொன்னார். அப்ப ஞானம் நம்முடைய இயல்பு, ஞானம் நம்முடைய உரிமை, ஞானம் நம்முடைய தன்மை. அதை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் சும்மா இருந்தா எதையும் படிக்க வேண்டியதில்லை. நான் கல்லூரியில் ஆசிரியராக இருந்ததாலே மாணவர் நிறைய கற்றுக்கொண்டேன்.
அப்ப முதல்ல சொல்லி கொடுத்தது என்னன்னா, என்னவெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை முதல்ல நீங்க மறங்க. டி லேர்ன் டு லேர்ன் என்று சொன்னார். ஒரு ஜென் கதை உங்கள் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பெத்த படித்த ஒரு பேராசிரியர் ஒரு ஜென் குருவிடத்திலே போகிறார். கொஞ்சம் தேநீர் சாப்பிடலாம் என்று அந்த குரு சொல்கிறார். ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்றார் அந்த பேராசிரியர். கோப்பையை முன்னாலே வைத்து இந்த ஜென் துறவி அந்த கோப்பையிலே தேநீரை ஊற்றுகிறார். கோப்பை நிரம்பி வழிகிறது. பேராசிரியர் சொல்கிறார், கோப்பை நிரம்பி விட்டது, இன்னும் நீங்கள் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர்களே என்று சொல்கிறார். இப்ப ஞானி சொன்னார், உங்களுடைய மூளை அப்படி நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. அப்பதான் அவருக்கு ஞானம் கிடைக்கிறது. அது எம்டி யுவர் கப் என்று சொல்வார்கள். நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் முதலிலே தூக்கி வெளியில் போட்டால்தான் அதுக்கு பேர் தான் டி லேர்ன் பேர். படிக்க படிக்கத்தான் நாம் இன்னும் நிறைய படிக்கணும்னு தோணும். அரிதோறும் அரிதோறும் அறியாமை கண்டற்றால் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார். முதல்ல சும்மா இருக்கும். நம்மை நாம் காலி செய்து கொள்ள வேண்டும். ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஏதாவது தெரிந்திருக்கிறது என்கின்ற நம்முடைய எண்ணத்தை நாம் முதலிலே விட்டு ஒழிக்க வேண்டும். நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நாம் ஒரு காலி பாத்திரமாக இருக்கிறோம் என்று சொன்னால்தான் நாம் ஞானத்தை பெற முடியும். வாழ்க்கை என்பதை நாம் ஏதோ என்று கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கற்பனையை எல்லாம் நாம் விட்டுவிட்டு, வாழ்க்கை என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த நிகழ்ச்சியை நான் எப்படி நல்ல முறையிலே என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்டு வாழ முடியும் என்று தெரியும். அதனால்தான் சுவாமி சொன்னார்கள், நான் 3 விஷயங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக. இந்த ஞானமும் வாழ்வும் நான் படித்து காண்பித்ததில் இன்னும் 2 குறிப்புகள் நான் 6ஆம் பக்கத்திலும் 7ஆம் பக்கத்திலும் வைத்திருக்கிறேன். அதை நான் அப்படியே வாசித்து காண்பதற்கான காரணம், எந்த சூழ்நிலையிலும் அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஞான வார்த்தைகளை நாம் மாற்றிவிடக்கூடாது. அவர் என்ன அறிவு நிலையிலே தோய்ந்து ஞான நிலையிலே இருந்து நமக்கு சொன்னாரோ அந்த நிலைக்கு நம்மை நாம் நாள்தோறும் உயர்த்தி கொண்டே வந்தால்தான் அவர் சொன்ன அந்த கருத்தினுடைய ஆழமும் அதனுடைய உண்மையான விளக்கமும் நமக்கு கிடைக்கும். நாம் ஞானம் பெற முடியும். வேதத்தை பற்றியும் சாத்திரங்களை பற்றியும் சார்பு நூல்களை பற்றியும் மகரிஷி சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஆழமாக வீட்டிலே படியுங்கள். ஞானம் பெறுவதற்கு என்ன சொல்கிறார் என்றால், இந்த நூல்களை எல்லாம் முறையாக பயின்று தெளிந்து இயற்கை விதியின் விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை அனுபவங்களை முறையாக காலாகாலத்தில் பயின்று அறநெறி பிறழாத உறுதிப்பாடும் பழக்கமும் கொண்டு மக்கள் வாழ்ந்தால் வாழ்வு சிறப்பாகவும் இனிமையாகவும் அமைதியாகவும் அமையும். இத்தகைய உயர் நெறியே ஆன்மீக வாழ்வு எனப்படுகிறது. ஆன்மாவின் நிலையறிந்து அதன் இயல்பறிந்து இனிமையான முறையில் எண்ணம், சொல், செயல் இவற்றை பயன்படுத்தி வாழ்வதே ஆன்மீக வாழ்வாகும். ஆன்மாவுக்கு முழுமை தருவதால், இனிமை பயப்பதால் இந்த முறை ஆன்மீக வாழ்வு என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. அறிவின் தெளிவினாலேயே இவ்வாழ்வு அமையப்பெறுவதால் இவ்வாழ்வு ஞானம் என்று வழங்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த ஒரு பேராகிராஃப், ஒரு பத்தி, ஞானமும் வாழ்வும் பக்கம் 6 தொடங்கி 7 முதல் பத்தி முடிகிறது. அதை மீண்டும் மீண்டும் படியுங்கள், சிந்தியுங்கள், வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். அதுதான் முக்கியம். இந்த நூல்களை முறையாக பயின்று தெளிந்து இயற்கை விதியின் விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை அனுபவங்களை முறையாக காலாகாலத்தில் பயின்று அறநெறி பிறழாத உறுதிப்பாடும் பழக்கமும் கொண்டு மக்கள் வாழ்ந்தால் வாழ்வு சிறப்பாகவும் இனிமையாகவும் அமைதியாகவும் அமையும். இதைத்தான் ஞானம் என்று சொல்கிறோம்.
இதை மகரிஷி அவர்கள் அதை விளக்கும் பொழுது எப்படி சொல்கிறார்? ஏன் நமக்கு ஞானம் வேண்டும்? ஞானம் என்பது சிறப்பாக வாழ்வதற்கே ஆம். ஞானத்தோடு அமையப்பெறும் வாழ்வுதான் அறம் காத்து வாழ்வின் அமைதியை காக்கும். இயற்கையின் இயல்பறிந்து பழிச்செயல் விடுத்து செயல்களாற்றி அறிவில் முழுமை பெறும் வாழ்க்கை நெறியே ஞானம் ஆகும். எனவே சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற அனைவரும் ஞானப்பேறு பெறுதல் வேண்டும். அவ்வழி நின்று வாழ்தல் வேண்டும். அதான் முக்கியம். ரொம்ப நான் உங்களை பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். ஞானம் என்பது அறிவின் தெளிவு என்பது புரிகிறது. தொடர்ந்து நம்முடைய பயிற்சியாலும் அகத்தவ சாதனையாலும் குருவின் வழியிலே நின்று இறை உணர்வும் அறநெறியும் உற்று நாம் வாழும் பொழுது அந்த ஞானம் நமக்கு முழுமை தருகிறது. அப்படி ஞானத்தை பெற்றவர்கள், ஞானத்தை அடைந்தவர்கள் ஞான வாழ்க்கையை வாழ்ந்தே காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை பற்றிய மதிப்பும் பெருமையும் உயர்வும் நமக்கு தெரியும். நாமும் ஞானம் பெற வேண்டும் என்கின்ற தூண்டுதல் அங்கே ஏற்படும். எனவே இதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஒரு 15 கவிகள் நான் குறித்து வைத்திருக்கிறேன். அதில் 1, 2 மட்டும் நான் உங்களிடத்திலே சொல்கிறேன். இந்த ஞானத்தை பற்றிய விளக்கங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு அருட்தந்தையின் உன்னதமான வார்த்தை, தவத்தால் அறிவை புலன் கவர்ச்சியிலே இருந்து மீட்டு ஆன்மாவிலேயே லயமாகச் செய்து அந்நிலை பிறழா உணர்வோடு வாழும் பொழுதுதான் ஞானம். நல்ல மனசுல பதிய வச்சுக்கோ. இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையின் வசமானால் நாம் எல்லோரும் ஞானம் பெற்றவர்களாக வாழ முடியும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்த வார்த்தைகளை எல்லாம் மிகவும் மிகவும் நாம் புரிந்து அதை வாழ்க்கையில் நாம் பயப்படுத்தி கொண்டு அதை வாழ்க்கையாகவே வாழும் பொழுதுதான் அந்த ஞானத்தினுடைய ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். எனவே அதுக்கு முக்கியம் விழிப்பு நிலை. நம்முடைய ஆன்மாவை எப்பொழுதுமே லயப்படுத்துதல். அறிவை பற்றி நாம் நிறைய சொன்னோம். சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார்கள், அறிவறிந்தால் உயிர் அறியும் உண்மை தோன்றும். என்ன உண்மை? இந்த உலகமெல்லாம் ஒன்று என்கின்ற உண்மை. இந்த அறிவை கொண்டுதான் உயிரை உணர்ந்து கொள்ள முடியும். அறிவறிந்தால் உயிர் அறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். உயிர் அறியா அறிவு நிலை மாயையாகும். ஒப்பரிய உயிரறிந்தால் ஞானமாகும். உயிராயும் அறிவாயும் தெய்வமாயும் ஓங்கும் உயர் பொருள் ஒன்று. அதை நாம் உணர வேண்டும். அதுதான் ஞானம். உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். உயிரறியா அறிவு நிலை மாயையாகும். ஒப்பரிய உயிரறிந்தால் ஞானமாகும். இந்த ஒரு உண்மையை நாம் அருட்தந்தையின் ஞான வார்த்தைகளை நமதாக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு ஞான வாழ்வாக மாறும். 2 கவிகள் மிகவும் முக்கியமான கவிகள். அதில் ஒன்று, ஞானத்தை நாம் எப்பொழுது பெற முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உலகத்தில் வேறு யாரும் இப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்கவில்லை. ஞானம் என்றால் என்ன என்பதற்கு இந்த ஒரே ஒரு கவி நமக்கு மிகவும் புரிந்துவிட்டால் நாம் எல்லோருமே ஞானிகளாக மாறிப்போவோம்.
அதை கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் இந்த உரை முடிந்த பிறகு அந்த கவியை மனப்பாடம் செய்யுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு பல கோடி முறை படியுங்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஞானம் நமக்கு கிட்டும். ஞானம் என்றால் மன இயக்க இயல்பறிந்து, நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து, மோனம் என்ற ஒன்றாயும் மோகமாதி மூவிரண்டு குணங்களாய் பரிணாமத்தால் ஆன பொருள் அனைத்திலும் தான் அறிந்து நிற்கும் அளவாயும் அமையும் அறிவு எல்லை கண்டு மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராய் வாழ்தல் ஆகும். இது ஞானக்களஞ்சியம் பக்கம் 88 பாடல் 42. ஞானம் என்கின்ற தலைப்பில் இதில் எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இந்த ஆயுள் போராது. ஞானம் என்றால் மன இயக்க இயல்பறிந்து, இந்த மனம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, எப்படியெல்லாம் எண்ணுகிறது, எப்படியெல்லாம் சொல்லுகிறது, எப்படியெல்லாம் சிந்திக்கிறது அப்படின்ற மனதினுடைய இயல்பை நாம் அறிந்து கொண்டால் அதுவே ஞானம். நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து, சுவாமி சொல்கிறார்கள், நானெனினும் நீ எனினும் நிறை அறிவில் ஒன்றே. எல்லோரும் அந்த நிறை அறிவில், தெய்வ நிலையில், பூரணத்தில், முழுமை பேற்றில், ஆதி என்கின்ற பரம்பொருளோடு நம்மை நாம் இணைத்துக் கொள்ளும் பொழுது சமாதி நிலையில் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். நிறை அறிவில் ஒன்றே. நல்லுயிரில் வினைப்பதிவில் முன் பின்னாய் உள்ளோ. அவ்வளவுதான். நல்லுயிரில் வினைப்பதிவில் முன் பின்னாய் உள்ளோ. இதை உணர்ந்து கொண்டால் இந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்கின்ற நம்ம 6 குணங்களை சொல்கிறோம். அதைத்தான் மகரிஷிகள் சொல்கிறார்கள், எது மௌனமாக, ஞானமாக, பூரணமாக, மெய்ப்பொருளாக, ஆதியாக, அனாதியாக இருந்ததோ அதே சுத்த வெளிதான் பரிணாமத்திலே இந்த பிரபஞ்சங்களாக, பஞ்சபூதங்களாக, உயிரினங்களாக வருகிறது. அப்ப 6 குணங்கள் வயப்பட்டதாக இருக்கக்கூடியதையும் இந்த மனம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆதியிலே இருந்து இன்று வரை இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும் அதே பூரண பொருள் தான் இருக்கிறது என்கின்ற ஆன பொருள் அனைத்திலும் தான் அறிவாய் நிற்கும் எல்லையை காண வேண்டும். ஆன பொருள் அனைத்திலும் தான் அறிவாய் நிற்கும் எல்லை கண்டு மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராக வாழ வேண்டும். அதான் ஞானம். நான் பாட்டிலும் எங்கேயோ போறேன், எனக்கும் இந்த சமுதாயத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சமுதாயத்தை விட்டு ஓடிப்போவது ஞானம் இல்லை. அவன் அதுக்கும் பாட்டு சொல்கிறார், ஏட்டினிலே கதைத்து விட்ட ஞானம் கற்று. புத்தகத்துல படிப்படின்னு படிக்க வேண்டியது, இதுதான் ஞானம், அதுதான் ஞானம், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், துறவரம் போகணும், வீட்டை விட்டு போயிடணும், யாரோடையும் பேசக்கூடாது, பிரம்மச்சரியம் இருக்கணும், தன்னை எப்பயுமே ஐசோலேட் பண்ணிக்கணும், மரபுத்துக்குள்ள போயிடணும், இல்லைன்னா வேற எங்கேயாவது இமயமலையில போயிடணும், குகையில போய் உட்காந்துக்கணும். இதெல்லாம் படிக்கிறதுனால ஏட்டினிலே கதைத்து விட்ட ஞானம் அதை அடைய ஏக்கம் கொண்டு, என்ன அற்புதமா சொல்றாரு பாருங்க, ஏக்கமுற்று அதை அடைய ஆர்வம் கொண்டு. இது இன்னொரு அற்புதமான முதல்ல சொன்னார் பாருங்க, தேடுகின்ற பொருள் என்ன என்ற கவியில இருளை தேட விளக்கெடுத்து போவதை போல் முரண்பாடுன்னு சொன்னார். இங்க சொல்றார், போட்ட இடம் தன்னில் பொருளை தேடி காணும் பொது அறிவை கூட உபயோகிக்காமல். நான் ஒரு பொருள் இங்க வச்சுட்டேன், எங்கேயோ போய் தேடுறேன், அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாத ஏட்டினிலே கதைத்து விட்ட ஞானம், அதை அடைய ஆர்வம், போட்ட இடம் தன்னில் பொருளை தேடிக் காணும் பொது அறிவை கூட உபயோகிக்காமல் நாட்டிலுள்ள அனுபோக பொருட்கள் மீது நாடி நிற்கும் நமது அறிவை பண்படுத்த வேண்டி
காட்டுக்கு போய் கனிக்கிழங்கு உண்பதனால் என்ன லாபம்னு கேட்டார். வீட்டிலேயே இருக்கணும், நம் எல்லா கடமைகளையும் செய்யணும், இல்லறத்தில் வாழணும், குடும்ப பொறுப்புகளை எல்லாம் சரிவர செய்யணும். நாம் இயற்கை விதியோடும் சமுதாய அமைப்போடும் இன்ப துன்ப உணர்வுகளோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையுடையே நாம் நம்மை பற்றி புரிந்து கொண்டு, அறிவை அறிந்து கொண்டு, இறைநிலையை உணர்ந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கைதான் உண்மையான ஞானம். அதுதான் மனிதரிடை மனிதராக வாழ்தல் ஞானம். அதற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்குத்தான் நாம் மேற்கொண்டிருக்கின்ற மனவளக்கலை பயிற்சிகள். தியானம், தவம் எல்லாம் ஞானம் பெறுவதற்கான வழிகள். அதில் முழுமையடைந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஞான வாழ்க்கையாகும். எனவே இந்த கவி மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னொரு கவி ஞானமும் வாழ்வும், பக்கம் 81, பாடல் 22. அந்த ஒரு கவியும் நான் உங்களுக்கு இங்கே பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். ஒரு அட்சரமும் மாறாமல் இருப்பதற்காக அப்படியே சொல்கிறேன். தொன்று தொட்டு அறிஞரெல்லாம் சொல்லி உள்ளார், சுயநிலையாம் தன்னை அறிதல் ஞானம் என்று. அதுதான் நோ தை செல்ஃப், செல்ஃப் ரியலைசேஷன் என்றெல்லாம் சொன்னார்கள். அகம் பிரம்மாஸ்மி எல்லாம் ஒண்ணுதான். தொன்று தொட்டு அறிஞரெல்லாம் சொல்லி உள்ளார், சுயநிலையாம் தன்னை அறிதல் ஞானம் என்று. நன்று என்று சொல்வதெல்லாம் என் நினைவில் நான் கொண்டு ஆராயும் பழக்கத்தாலே அன்று அன்று வாழ்க்கை நிகழ்ச்சிகளின் ஊடே அடிக்கடி நான் யார் என்று ஆராய்ந்து வந்தேன். ஒன்றுமில்லா ஒன்றை முடிவாக கண்டேன், ஒவ்வொரு தத்துவமாக அறிந்து தாண்டி. அதுதான் நாம பண்ணணும். ரொம்ப சிம்பிள். எது சிம்பிள்? ஞானம் அடைதல் சிம்பிள். எதையெல்லாம் நாம் இதுவரையிலும் நம்முடைய மனதை கொண்டு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ, உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அதையெல்லாம் அறிவின் தெளிவை கொண்டும், அதுதான் ஞானம். அந்த அறிவின் தெளிவை கொண்டும் அயராத விழிப்பு நிலையோடும் நாம் இது எனக்கு தேவையில்லை, இதுதான் எனக்கு வேண்டும் என்று பகுத்து பார்த்து நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் நாம் ஞான வாழ்க்கையை தொடங்குகின்றோம். அதற்குரிய அற்புதமான ஒரு வழிமுறையைத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதை எளிமையாக உணர்ந்து நாம் செயல்பட வேண்டுமானால், இதுவரையிலும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய பழக்க பதிவுகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். இந்த நொடியிலே இருந்து இனிமேல் தேவையில்லாமல் உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன். என்னுடைய அறிவினுடைய வெளிச்சத்திலே, நான் என்னுடைய அறிவினுடைய விழிப்பிலே நான் இறைநிலை உணர்வோடு எப்பொழுதும் வாழ்வேன் என்று சங்கல்பம் செய்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை ஞான வாழ்க்கையாக மாறும். அதில் நிறைவாக இந்த உலகத்தில் நாம் மெய் விளக்கம் பெற்று எப்படி வாழ வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் சொல்வதற்கு, இது எல்லோரும் குறிப்புகளை கொடுத்தார்கள். ஆனால் அந்த குறிப்புகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அறிவையும் விளக்கத்தையும் நமக்கு கொடுக்கவில்லை. இதை நம்முடைய சுவாமிஜி தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கவியையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஞானம் எப்பொழுது கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்றால் நம்முடைய முயற்சியின் அளவாகத்தான் கிடைக்கும். ஞானமும் வாழ்வும், பக்கம் 97, பாடல் 69. முயற்சி அளவே ஞான விளைவு. வித்து, நான் முதல்ல கவியை சொல்கிறேன், அப்புறம் விளக்கம் சொல்கிறேன். வித்து நிலம், உரம், தண்ணீர், காவல், அதற்கு ஏற்ப விளைவு தரும். அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்து அறிவில் இட்டால் அதற்கு ஒழுக்கம் என்ற உரம், அறிவை ஒன்றும் நித்த தவம், ஆராய்ச்சி என்ற தண்ணீர், நீ சலனமுற்று அருகுணங்களாக வித்தை எனும் காவல், இவை அனைத்தும் வேண்டும். விளைவாக நீ அடையும்
கனியே ஞானம். ஒரு வித்தை நாம் நிலத்திலே போடுகிறோம். அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறோம். நன்றாக செழித்து வளர்வதற்கு உரமிடுகிறோம். அது வளர்கின்ற வரையில் அதை நாம் காப்பாற்ற வேண்டும். எனவே சுற்றியிலும் நாம் ஒரு வேலி போடுகிறோம். இப்ப நிலம், உரம், தண்ணீர், காவல், இதற்கு ஏற்பத்தான் நாம் போட்ட வித்தானது முளைத்து கிளைத்து செடியாகி மரமாகி பூத்து காய்த்து கனிகளை கொடுக்கிறது. அதே போல அதே போல ஞான ஆசான் நமக்கு அத்துவித தத்துவ வித்தை நம்முடைய அறிவிலே இடுகிறார். நமக்கு தீட்சை கொடுத்து இங்கேயே கவனியுங்கள் என்று தொட்டு காட்டி நம்மை மேலே உயர்த்தி ஞான தீட்சை கொடுத்து நம்மை ஆட்படுத்துகிறார். அப்படி அந்த தத்துவ வித்தினை நம்முடைய அறிவிலே இட்ட பிறகு எப்படி ஒரு வித்துக்கு நாம் நிலம், உரம், தண்ணீர், காவலுக்கு ஏற்ப விளைவு தருமோ அதுபோல நமக்கு ஆசான் கொடுத்த இந்த தத்துவ ஞான வித்து அது நல்ல முறையிலே முளைத்து ஞானம் என்கின்ற கனியை கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அத்துவித தத்துவ வித்து அறிவில் இட்டால் அதற்கு ஒழுக்கம் என்ற உரம் வேண்டும். ஒழுக்கம்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம், யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் முடிந்தவரை துன்பம் போக்கியும். எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்பொழுதும் துன்பம் விளைவிக்காமல் இருப்பதுதான் ஒழுக்கம். எனவே அந்த ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றும் நித்த தவம், எப்பொழுதும் தவநிலையிலேயே இருக்க வேண்டும். எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆராய்ச்சி என்கின்ற தண்ணீர். எது காவல்? சின்ன செடியா இருந்தா சுற்றிலும் வேலி போட்டு வைக்கிறோம். இப்ப நமக்கு எது வேலி? சலனமுற்று அருகுணங்கள் ஆகா வித்தை எனும் காவல். இந்த நெறிகளை நாம் பண்படுத்தினால் ஒழுக்கம் என்ற உரம், அறிவை ஒன்றும் நித்த தவம், ஆராய்ச்சி என்கின்ற தண்ணீர், அருகுணங்கள் ஆகா வித்தை எனும் காவல், இவை அனைத்தும் வேண்டும். அப்படி இருந்தால் விளைவாக நாம் அடையும் கனியே ஞானம். இதைவிட எளிமையாக நமக்கு யாரும் சொல்ல முடியாது. நண்பர்களே, பிறர்க்கரிய இந்த மானிடப் பிறவியில் நாம் எல்லோரும் ஞானத்தோடுதான் பிறந்திருக்கிறோம். அதை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு அறியாமையின் விளைவாகத்தான் நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அறிவுக்கு பொருத்தமில்லாத எல்லா செயல்களையும் நம்மை விட்டு நாம் விலக்கி விடுவோம் என்று சொன்னால், சுவாமிஜி சொல்வதைப் போல எப்பொழுதும் நம்மை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு இருந்தால் நம் உள்ளே இருக்கின்ற ஞானம் அது தானாக மலரும். இட் blossoms very naturally. எனவே ஞானம் என்பது நாம் ஏதோ எங்கோ தொலைதூரத்தில் தேட வேண்டியதில்லை, நம்மிடத்திலேயே இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அந்த இறைத்தன்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி விளங்கிக் கொண்டு வாழும் பொழுது இந்த பிறவியிலேயே இப்பொழுதே நாம் அதை பெற்று நம்முடைய வாழ்க்கையை ஞான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெரும் பேற்றினை மனிதர்களாக பிறந்ததாலும் அருட்தந்தையின் அன்பு குழந்தைகளாக இருப்பதாலும் நாம் எல்லோரும் பெற்றிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய முயற்சியை நாம் தொடர்ந்து செயல்படுத்தி அதன் மூலமாக இந்த ஞான வாழ்க்கையை பெற வேண்டும் என்று சொல்லி, இது ஒரு ஆராய்ச்சியின் தொடக்கம். இது ஒரு நாளில் நாம் 1 மணி நேரத்தில் பேசக்கூடிய ஒரு பாடம் அல்ல. இது ஒவ்வொரு நொடியும் நம்மை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுதெல்லாம் இந்த ஞானத்தை பற்றிய தெளிவும் ஞானத்தை பற்றிய புரிதலும்
ஞானமாகவே நாம் இருக்கின்ற இயல்பை நாம் உணர்ந்து கொள்வதும் தான் நம்மை ஞான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும். எனவே அறிவை அறிந்த தெளிவோடும் அறிவின் தெளிவோடும் ஞானத்தை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஞானத்தையே நாம் வாழ்வாக மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த ஞான வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொல்லி அதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு துணை நிற்கட்டும். நம்முடைய பயிற்சியும் முயற்சியும் நமக்கு ஞான வளர்ச்சியை கொடுத்து ஞானம் என்கின்ற முழுமை பேற்றை நமக்கு அளிக்கட்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் ஞானம் பெற்றவர்களாக, ஞான பேறு பெற்றவர்களாக, ஞான வாழ்வு உற்றவர்களாக வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று குருநாதரையும் இறையருளையும் பிரார்த்தித்து நன்றியோடு நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக சாந்தி அவர்களை ஐயாவிடம் கேள்வி கேட்க அழைக்கின்றோம். சாந்தி, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க, கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேளுங்க. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. சிறப்பான சிந்தனை ஐயா, நல்லா இருக்கு. மகிழ்ச்சி. ஐயா எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி மட்டும். விளக்கு எடுத்துட்டு சொல்லுங்க. போய் இருட்டுல போய் சொன்னீங்க இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் அந்த பட்டணத்தார் ஞானம் அடையறதுக்கு எல்லாருமே ஞானம் அடைய முடியாதுன்னு சொல்றாரு. சிந்தனை கேட்கறதுக்கு நிறைய பேர் வேணும், கருத்து சொல்றவங்க ஒருத்தவங்களதான் இருக்கணும்னு சொல்றாருல, அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. சரி, முதல்ல சொன்னது என்ன சொன்னம்மா? என்ன கேட்டீங்கம்மா? முதல்ல கேட்டது விளக்கை விளக்க எடுத்துட்டு போய் இருட்டுல பாக்குறத பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஒண்ணு இல்லம்மா. தேடுவது இப்ப போல் உங்களுக்கு இருட்ட முரண்பாடற்றோம். பார்க்கணும். உங்களுக்கு ஆ இருட்ட பார்க்கணும். சரிங்களா? ஆ இருட்ட ஆ பார்க்கணும்னா என்ன பண்ணணும்மா? ஆ விளக்க எடுத்துட்டு போகணும்னு சொன்னீங்க. இல்ல, விளக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லல. ஆ நம்ம நம்ம ஆ இருட்ட ஆ பார்க்கறதுக்கு ஆ நம்ம விளக்கு எடுத்துக்கிட்டு போறோம். ஆ போனா இருட்டு கிடைக்குமா? இருட்ட பார்க்க முடியுமா? வெளிச்சத்தை தானே பார்க்க முடியும் ஐயா. பார்க்க முடியும். அதனால ஆ நம்ம ஞானம் அடையணும்னு சொல்லிட்டு நம்ம ஆ நம்ம அதுக்கு எதிரா எல்லா வேலையும் பண்றோம். ஆ அதுக்கான உதாரணம் தான் சுவாமிஜி அப்படி சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஆ அப்ப சரிங்க ஐயா. நம்ம ஆ இருட்ட பார்க்கணும்னா கையில விளக்கு இருந்தா விளக்க அணைச்சிட்டா என்ன தெரியும்? ஆ இருட்டு தெரியும். இருட்டு தானா தெரியும். சரியா? ஆ நீங்க ஆ நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை. ஆ அதுதான் சொன்னேன் முதல்ல. ஆ ரெண்டாவதுமா, பட்டினத்தார் ஆ சொன்னது அப்படி இல்லை. அதாவது ஆ ஆ எல்லோரும் ஞானம் பெற முடியும் தான் எல்லா மகான்களும் எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. ஆ ஆனா ஆ ஞானம் அடைந்தவர்கள் ஆ அவங்க சொல்றதைத்தான் மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் கேக்குறேங்க. ஆ ஆமா, அதுதான். இப்ப நீங்க ஆ ஞானமே இல்லாம சும்மாவே ஆ எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆ பேசுறவங்க ஜாஸ்தியா போயிடுவாங்க, ஆ கேட்கறவங்க கம்மியா போயிருவாங்க. கம்மியா போயிடும். இப்ப அப்படிதான் இருக்கு நாடு. சரியா? ஆ எல்லாரும் பேசுறாங்க, ஆ ஆனா யாரும் பயிற்சி பண்றதுக்கு தயாரா இல்ல. ஆ யாரும் ஞானம் பெறறதுக்கு தயாரா. நீங்க ஆ ஒரு பக்குவம் அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஆ என்ன பண்ணுவீங்க? ஆ அமைதியா தானா இருந்தோம். பேச்ச பேச்ச குறைச்சிருவீங்க. பேசுவதை குறைச்சு கரெக்டா? ஆ ஆ புரியுதாம்மா? அதனால ஆ இப்ப ஆ சுவாமிஜி ஒருத்தர் தாம்மா. அந்த மாதிரி ஆ பட்டினத்தார் ஒருத்தர் தான். ஆ ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஒருத்தர் தான். சரிங்களா? ஆ ஆ ஞானத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த புத்தர் ஒருத்தர் தான். ஆமாங்கய்யா. அதனால அப்படி ஞானிகள் குறைவாக தான் எப்பயுமே இருப்பாங்க. சரிங்களா? ஆ இப்ப அப்ப சத்சங்கம் எல்லாருமே கேக்குறவங்க தான் ஞானம் பெற நிறைய பேர் முடியும். இருக்குமாங்கய்யா. ஆமா, நிறைய பேர் ஞானம் பெறணும். ஆ ஆனா நிறைய பேர் ஞானம் பெற்ற ஞானிகள் சொல்லக்கூடியதை கேட்டு நம்ம வாழணும். ஓ சரிங்க சரிங்க. ஆ ஆமா ஆமா ஆமா, அதான் முக்கியம். சரிங்களா? ஆ ஆ சோ பேசுறதெல்லாம் நான் பேசிட்டு தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா என்ன பிரயோஜனம்மா?
ஓ. சரிங்க அதனால சரிங்க. வந்து நாம் ஆ எல்லோரும் ஞானம் பெறணும். எனக்கு அது ஆ முடியலன்னு சொன்னா ஆ ஞானிகள் சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழணும். நல்லதே பண்ணுங்க, ஆ உண்மையை பேசுங்க, ஒழுக்கமா ஆ இருங்க. ரைட்டா? ஆமா. சாமி சொல்ற ஆ மாதிரி யாருக்கும் துன்பம் கொடுக்காதீங்க, ஆ முடிஞ்சவர்களும் மற்றவங்க துன்பத்தை போக்குங்க. அப்படி பண்ணா ஆ போதும். சரிங்களா? அது ஞானம் அடைஞ்சிருவோமாயா? ஆமாம்மா, கண்டிப்பா ஆ அடைஞ்சிருவோம். ஆ சரியா? நமக்கு எல்லாருக்கும் கிடைக்குங்களாயா? கிடைக்குமா? அம்மா ஆ நம்ம, நான் ஆ சொன்னேனேம்மா, நாம் எல்லோருமே ஆ ஞானத்தோடு தான் பிறந்திருக்கோம். ஆ ஆனா நமக்கு ஆமாங்க. தெரியல. கருவுல கூட உருவாகும் போது பிறந்திருக்கோம் நீங்க தாயா சொல்லியிருக்கீங்க. ஆமாம்மா, ஞானத்தோடயே தான் அதான். பிறந்தோம் அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆ அதனால ஆ வந்து நம்ம வந்து ஆ நமக்கு அது தெரியாததுனால தான் நமக்கு ஆ வந்து புரியாம மயக்கத்தில் நம்ம இருக்கோம். ஆ நம்ம 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 ஞானத்தோட தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு நீங்க இன்னைக்கு நினைச்சீங்கன்னா இந்த ஆ நொடியிலிருந்து நம்ம ஞானமா வாழ முடியும். ஓ வாழலாமா? வாழலாங்கய்யா. அவ்வளவுதாம்மா, சூப்பருங்கய்யா. சந்தோஷமா இருங்க. நல்லா வாழ்க இருக்குயா. வளமுடன். இந்த மாதிரி பொறுமையா நல்லது. எடுத்து சொல்றீங்க. நல்லா இருக்கு. கருத்துக்களும் சந்தோஷம். நல்லா புரியுதுயா. நீங்களும் உங்க சந்தோஷம். அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க வாழ்க சொல்றத வளமுடன். கேட்டு நாங்களும் பயன்பெறுவோம் ஐயா. அது மாதிரி வாழ்வோம் ஐயா. நல்லது நன்றி ஐயா. நல்லது. வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன். நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். ஆ வாழ்க வாழ்க. வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க அடுத்த வளமுடன். அன்பராக விக், விஐசி விக்னு போட்டிருக்காங்க. விக் ஸ்கை, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க. ஐயாட்ட கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருள்நிதி பார்த்தசாரதி from மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க ரொம்ப வளமுடன். மகிழ்ச்சி நல்ல பார்த்தா. உரை. எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க சந்தோஷம். ஐயா? வாழ்க நல்லா வளமுடன். இருக்கு, அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. ரொம்ப சிறப்பானது உரை. ஒரு சில கேள்விகள். இப்ப அந்த மோகமாதி மூவிரண்டு குணங்களாயும், அந்த மூவிரண்டு குணங்கள்னு எதை சொல்றாங்க அருட்தந்தை? மூவிரண்டு அடுத்து வந்து குணங்கள் ஆறுங்கய்யா. காம, குரோத, ஓகே லோப, மோக, மத, மாச்சரியம். ஓகே அதுல ஓகே மோகம் தான் ஓகே ஆதி. ஆதினா அதான் முதல்ல. ஓகே பேராசை, ஓகே சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தோள் மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்ற 6 குணங்கள். ஓகே ஓகே ஓகே. அதுதான். ஓகே, நன்றிங்க ஐயா. அடுத்து வந்து இப்ப ஏற்கனவே கேட்ட கேள்வியை ஒட்டி ஒரு சின்ன ஒரு தெளிதல், அப்புறம் ஒரு கேள்வி. இப்ப அருட்தந்தை ஒரு இடத்துல சொல்லுவாங்க, எல்லாரும் எல்லாம் தெரிந்து கொண்டவர்களாக நடந்து கொள்ளும் பொழுது இது மாதிரியான கூட்டங்கள் கூட தேவை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு உரையில. சோ அது ம். வந்து உலக சமாதானம் வந்த பிறகு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை மனதில் கொண்டு அருட்தந்தை சொன்ன வார்த்தையா அப்படின்னு ஒரு ஐயம். அடுத்து நீங்க கல்லூரி பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப மாணவர்கள்லாம் வந்து மதிப்பெண் சார்ந்து அவர்கள் படிக்கக்கூடிய படிப்பெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு படிக்க போறாங்க. சோ இது வந்து புறமனதுக்கு வந்து நம்ம ஒரு பயிற்சியை கொடுத்து அவர்கள் படித்து அந்த தொழிற்கல்வியை கற்று போறாங்களா, அல்லது அதுவும் இயல்புத்தன்மையாக ஆழ்மனதின் வெளிப்பாடாக ஒவ்வொருவருடைய திறமையும் அந்த துறை சார்ந்து போறாங்களா என்ற ஒரு ஒரு வினா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல்ல சொன்னது சாமி சொன்ன மாதிரி, இந்த உலகம் வந்து அமைதியான நிலையில இருக்கும் பொழுது தேவையில்லாத அந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் வேண்டியதில்லை அப்படின்றது தான் சாமி சொன்னது. இப்ப நீங்க ரெண்டாவதா சொன்னது மாணவர்கள் மதிப்பெண் சார்ந்துன்றது, இன்னைக்கு சமுதாயம் வந்து அவங்கள அந்த மாதிரியான அடிமைகளாக அவங்க வேலைக்கு போறதுக்காக தான் தயார் பண்றாங்க. அதனால தான் அவங்க வந்து அப்படி அப்படி படிக்கிறதுல மார்க்கு மதிப்பெண்கள் பெறுவதாலேயே அவங்க வந்து ரொம்ப அறிவு அவங்களுக்கு இருக்கான்னா இல்லை. அதான் உண்மை. பெரிய ம், ஸ்டேட் ம், ஃபர்ஸ்ட் எடுத்த பையன், கோல்டு மெடலிஸ்ட்லாம் நீங்கள் அவருடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. அதனால ம், அந்த ஒரு ஒரு உள்ளார்த்தமான ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. நல்ல குணங்கள், ம், நல்ல ம், பண்புகள், ம், அந்த மாதிரியான வேல்யூ சிஸ்டம்லாம் இருக்கிற மாதிரியா குழந்தைங்க வந்தாதான் அவங்க படிச்சு ம், முடிச்சு வரும்பொழுது சமுதாயம் நல்லா இருக்கும். அதனால கல்வி ம். என்பது அப்படி வந்து ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய மேன் மேக்கிங் எஜுகேஷன் சொல்லுவாங்க பாருங்க. மனிதனை ம், ம், மனிதனாக உருவாக்கக்கூடிய, அஃப்கோர்ஸ் ம். படிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அதெல்லாம் வாழணும் இல்லையா, அது வேண்டும். ஆமா. ஆனா அதை தாண்டி வந்து நம்முடைய பண்புகள், விழுமியங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்கணும். இருந்ததுன்னா ம், இருப்பதை கொண்டு எளிமையாக வாழக்கூடிய வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கும். உலகம் ம், நிம்மதியா இருக்கும். வாழ்க ம். வளமுடன். ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நன்றிங்க. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சு, கேட்கலாம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கலாங்க. பாஸ்கர் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா வாழ்க வளமுடன். நான் ஒரு 22 நாளா ஜூம் அட்டன் பண்ணல ஐயா. கண்ணுக்கு சொன்ன கான்ட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணிருந்தேன். சரி ஆனா இன்னைக்கு ஓபன் பண்ணோன்னா நீ உங்கள்ட்ட ஒரு வாழ்க வளமுடன் வாங்க போறேன் அப்படிங்கிறதோட உங்களுடைய தலைப்பு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது ஐயா. ரொம்ப சந்தோஷங்க. நன்றி ஐயா. நீங்க சொல்லுங்கனாக்கா, நம்ம காலமே வேதாத்திரியத்துக்கு வார வரைக்கும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு தான் வாழ்ந்தான். நம்ம கண்டிப்பா ஒத்துக்கணும். உங்களுக்கெல்லாம் உங்க அப்பா அம்மாவுடைய கருமைய பதிவு ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிருச்சு. எங்களுக்கு அது இல்ல. ஏதோ எங்க அப்பா செஞ்ச புண்ணியம் இந்த வயசுலயாவது வந்தமே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு நிறைய இருக்குய்யா. இப்ப இன்னும் ஞான முழுமை பெறய்யா தெளிந்த தெளிவு, அறிவு, ஒழுக்கம், இறைத்தன்மை எல்லாமே அதை விட நீ சும்மா இருந்தாலே உனக்கு ஞானம் தான் அப்படின்னு அழகா எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னீங்க. இப்ப நம்ம என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியாது, ஒரு 70% முழுமையா இருக்கும், தொண்டு செய்யறோம், நம்மளால முடிஞ்ச பணி செய்யறோம், மன்றத்துக்கு போறோம், நம்மள முடிஞ்சதெல்லாம் செய்யறோம், 70% செய்யறோம். அந்த 30% வர்றமா என்னன்னு தெரியல, இந்த பிறகுக்குள்ள வரமா. ஆனா அந்த முழுமை அடைஞ்சிட்டோமா இல்ல அதுக்குள்ள போயிட்டோமா, அந்த 70% போன நிலையாவது நம்ம திரும்பி வராம இருக்கணுமே, அந்த 50%க்கு மறுபடியும் வராம இருக்கணுமே, அதுக்கு மேல 80%க்கு போகலாமே ஒழிய கீழே வரக்கூடாது. இதுக்கு உங்களுடைய பணிவான கருத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்யா. இப்ப ஏன்னா 22 நாளா ஒரு தவம் பண்ண வேணான்ட்டாங்க, வேணாம் அப்படி சாந்தியில இல்ல ரிலாக்ஸேஷன்ல இருங்கன்னாங்க. அதுவே எனக்கு கீழே ஆற்றல் போனது மாதிரி தோணும். நன்றி ஐயா. வாழ்க வளம். ஒன்றும் இல்லைங்கய்யா. அதாவது இந்த 70% போயிருக்கோம் அப்படின்ற ஒரு நிறைவு உங்களுக்கு இருக்கு பாருங்களேன். அதுவே உங்களை 80, 90, 100க்கு கொண்டு போகும். கண்டிப்பா அதுக்கு கீழே வரமாட்டீங்க. அதனால நீங்க அந்த ஒரு ஒரு எண்ணமே வேண்டியதில்லை. இப்போ அதே மாதிரி இப்போ உடல் ரீதியா சில தவங்கள் பண்ண வேணாம்னு சொல்றதெல்லாம் குறிப்பிட்ட காலங்களுக்கு தான். அதனால அப்படி செய்ய முடியலையேன்ற ஏக்கமும் உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை. நல்ல உடல் பரிபூர்ணமா குணமானதுக்கு அப்புறமா நீங்க முழுமையா என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியே செய்யுங்க. எதையுமே செய்ய முடியலையேன்ற ஏக்கமே உங்களுக்கு வேண்டியது இல்லை. சரிங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லோருமே நிறை அறிவில் ஒன்னாதான் இருக்கோம். நமக்கு இருக்கக்கூடிய வினைப்பதிவுகள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதானே தவிர நாம் எல்லோரும் ஒன்றுதான். நாம் எல்லோரும் இறைநிலையினுடைய மக்கள். நாம் எல்லோரும் அருட்தந்தையினுடைய அன்பு குழந்தைகள். அதனால நிறைவா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஆனந்தமா இருங்க, தூய்மையா இருங்க. எல்லா செயல்களையும் விழிப்போடு செய்யுங்க. எல்லா செயல்களும் மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் பிறரை மகிழ்விப்பதாகவுமே நீங்க நடைமுறைப்படுத்துங்க. ஆனந்தமா இருப்பீங்கய்யா. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றியா. சிறப்பு. வாழ்க வளமுடன். பாஸ்கரையா வாழ்க வளமுடன். வாழ்க வளம் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ், நீங்க ஐயாட்ட கேள்வி கேட்கலாங்க. அன்மீட் கொடுத்தாச்சு. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நீங்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னது காட்டுல அந்த ஐயா போய் விறகெல்லாம் பொறுக்கின்னு வந்து வைரமாயிட்டு, அப்போ ஆசிரியர்கள் சொல்றத வச்சு நம்ம ஞானம் அடையலாம் இல்லைங்கய்யா? படிப்பறிவு இல்லைன்னா சொல்றேன். படிப்பறிவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லம்மா. அது அது வந்து ஞானம் பெற்றவர்கள், ஞானிகள், மகான்கள், மகரிஷிகள், யோகிகள், சித்தர்கள், அவங்க சொல்லக்கூடியத நம்ம கேட்டு நடந்தோம்னா நம்ம சாதாரணமா விறகு வெட்டியா இருந்தாலும் கூட நம்ம ஞானம் பெற முடியும். ஆமா. ஐயா, அப்புறம் இன்னொன்னு முக்கோணம் மாதிரி சொன்னீங்கல்ல, முக்கோணத்திலேயே வாழ்க்கை முடியுது, அது கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. என்ன, முக்கோணத்துக்கு நடுவுல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நாம் எல்லாரும் முக்கோணத்துக்குள்ள இருக்கோம். ஒரு பக்கம் வந்து இந்த இயற்கையினுடைய விதி, சரிங்களா? இன்னொரு பக்கம் வந்து நம்ம வாழக்கூடிய சமுதாயம். மூணாவது பக்கம் வந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இன்ப துன்ப உணர்வுகள். இந்த மூணு இருக்கக்கூடிய முக்கோணத்துக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இயற்கை, சமுதாயம், நம்முடைய உணர்வுகள், மூணுத்துக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த அந்த மூணையும் ஒழுங்கா வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை அமைதியா இருக்கும். அமைதியா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன், அவங்க கேள்வியை அன்போடு அழைக்கின்றோம். கேட்கலாங்க. உங்களை அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு வந்து அந்த கேள்வி தான். அந்த காட்டுக்கு போற இது சொன்னாங்களே, ஒவ்வொரு அறிவுரை சொன்னாங்களே, இன்னும் நீ முட்டாளா இருக்க அப்படின்னு, இன்னும் நீ உள்கடந்து போ, இன்னும் நீ உள்ள போ, நீ உள்ள போ அப்படின்னது எனக்கு வந்து நான் என்ன தோணுச்சுன்னா, நம்ம தியானம் பண்ணா இன்னும் உள்ள 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 போனாதான் நம்மளோட இது புரியும் அப்படின்ட்டாயா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு சரியா? அதேதான். நம்ம உள்ள போக 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 நம்மள இன்னும் நல்லா புரிஞ்சுப்போம். நம்ம வந்து வெளியிலேயே போயிட்டு இருக்கோம். இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் பேர் வேணும், இன்னும் கொஞ்சம் அந்தஸ்து வேணும், நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கிறத வந்து வெளியில போறத கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம உள்ள போனோம்னா நம்ம ஞானம் பெறுவோம். அதான் நீங்க சொன்னது 100% உண்மைமா. அதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிதான் நல்லதுதான். கரெக்ட். இன்னொன்னு ஐயா, இன்னும் வந்து நம்மளோட பேச்சே குறையும் அப்படிங்கும்போது அது வாஸ்தவமா தான் இருக்கு. பேச்சே குறைஞ்சாதான் அவ்வளவு அமைதி தெரியுதுயா, அந்த அமைதி உணர முடியுது. உண்மை. அது திரும்ப கிடைக்காதா அப்படின்னு தோணுதுயா. யார்ட்டையும் பேசாம வீட்டுல ஃபுல்லா அமைதியா இருக்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்குயா. அது உண்மைமா. அதுதான் உண்மையான அனுபவம், உண்மையான ஞானம்மா. நல்லதுமா. நீங்க ரொம்ப அப்படியே நன்றி. அது மகிழ்ச்சியா வந்து நான் உணர்ந்தேன். அது கரெக்டான்னு கேட்டுக்கிட்டேன்யா. கரெக்ட் தான்மா. சந்தோஷம்மா. நன்றி ஐயா. பாஸ்கர் ஐயா நன்றி ஐயா. வாழ்க நன்றியம்மா. நன்றியல். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அடுத்த அன்பராக மதன் மோகன் ஐயாவில் அழைக்கின்றோம். உங்களை அன்மியூட் கொடுத்தாச்சுங்க, கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாய்ப்பு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா மனித பிறவின் நோக்கமே ஞானத்தை பெற வேண்டும் சொல்றீங்க. ஆனா உலகம் வந்து இப்ப எதை நோக்கி போய்க்கணும்னா, ஆயுத பலத்துல முதன்மையா இருக்கணும், பண பலத்துல முதன்மையா இருக்கணும், அதிகார பலத்துல முதன்மையா இருக்கணும், பொருளாதாரத்தை முதன்மையா இருக்குங்கிறாங்க ஐயா. இது எங்க ஐயா, எப்படி அதை சரி பண்ண முடியும்? அதாவதுங்க ஐயா, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஏன் வந்து இப்படி மனுஷனா பிறந்திருக்கேன், ஏன் இப்படி துன்பப்பட்டுட்டு இருக்கேன், ஏன் வந்து ஆயுதத்துல, அதிகாரத்துல, அந்தஸ்துல, பணத்துல இப்படி வந்து நான் வந்து நாட்டமா இருக்கேன் அப்படின்ற சிந்தனை வந்ததுன்னா ஆனா மாற்றம் வரும். அது சிந்திக்காததுனாலதான் வருஷக்கணக்குல போர் நடக்குது. நான் பெரியவனா நீ பெரியவனான்னு பாக்குறாங்க, அதிகாரத்தை செயல்படுத்து. ஆமா, அதெல்லாம் தானா மாறும், கண்டிப்பா மாறும். சரிங்க. நன்றி. வாழ்வளம் ஐயா. ஐயா வாய்ப்பு நன்றி ஐயா. வாழ்வளம் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அல்லி ராஜராஜன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, கேட்கலாம். வாழ்க வளமுடன். கேள்வி கேளுங்க. வணக்கம் ஐயா. உங்க ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. நல்லது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஞானமும் வாழ்வு வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சது. ஆக்சுவலா ஐயா, இப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் ஐயா. ஒண்ணும் இல்ல, இப்ப குடும்பத்துல சமுதாயத்துல வந்து சில சில நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நமக்கு பிடிக்காம முழு மனதை அதுல ஒரு ஒத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தா கூட அது காலத்தின் கட்டாயம்படி ஒரு செய்ய வேண்டிய கடமை தான் அப்படின்னு சொல்லி செஞ்சோம் ஐயா. செஞ்சுட்டா கூட நம்ம ஆள் மனது வந்து உடனே அதை ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு, அதை வெளியே காமிச்சிக்காம இருந்தா கூட நமக்கு ஒரு பதட்டம் நம்ம உடம்புல தெரியுது. நான் எப்படி நம்ம செய்ய வேண்டியதுதான் ஆக்சுவலா. இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சிடும். இருந்தாலும் நம்ம ஆள் மனது அதை ஒத்துக்க மாட்டேங்குது சில அதெல்லாம். அது ஏன் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க ஐயா? நீங்க செஞ்சிட்டாலும் கூட அப்படின்றீங்க பாருங்களேன். நீங்க செய்வதை நீங்க மனதார செய்யுங்க. இது செய்யணுமே, இது கட்டாயமே, இது நான் பண்ண வேண்டி இருக்கே அப்படின்னு நினைச்சு செய்யறதுனாலதான் ஆழ் மனது ஒத்துக்க மாட்டேங்குது. நாம் யாருமே தனி மனிதர்கள் அல்லங்க ஐயா, நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒருத்தருக்கு மகனா இருக்கோம், ஒருத்தருக்கு கணவனா இருக்கும், ஒருத்தருக்கு அப்பாவா இருக்கும், ஒருத்தருக்கு சித்தப்பாவா இருக்கும், ஒருத்தருக்கு தாத்தாவா இருக்கும், ஒருத்தருக்கு நண்பரா இருக்கும், ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கும், சமுதாயத்துல ஒரு அங்கமா இருக்கும். நாம் யாருமே தனி மனிதர்கள் அல்ல. சரிங்களா? அப்ப நாம் எல்லோரோடும் இணைந்து வாழும் பொழுது இந்த சமுதாயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அமைப்புக்கு தகுந்த மாதிரி பல செயல்கள் நாம செய்ய வேண்டியிருக்கு. அதுல பல செயல்கள் நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டதா கூட இருக்கலாம். ஆனால் செய்வதை நீங்கள் மனதார செய்யுங்க. நீங்க செய்யறதுல உங்களுக்கு எந்த விதமான உள்ள
அந்த ஆழ்மனதுல வருத்தமே வராது. நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. சரி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க அதோட சரிங்க நிறுத்திடுவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. அவ்வளவுதான். சரி ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளம். சிறப்பான விளக்கம் ஐயா. ஒரு சின்ன வாழ்க. வேண்டுகோள் ஐயா. சொல்லுங்க உங்க ஐயா. ஸ்பீச் எல்லாம் ரொம்ப அருமையா நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்க சவுண்ட் கொஞ்சம் அதிகமா பேசுனீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு. வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் அதிகமாக்கி அது பேசுங்க. அதிகமாக்கி பேசணுமா? ஆமா சரி, நான் நான் அடுத்த முறையில ஆமா. சரி பண்ணிக்கிறேங்க ஐயா. நான் இங்க மொபைல்ல சரிங்க ரொம்ப ஃபுல்லா சந்தோஷம். வச்சுதான் பேசுறேன். சரிங்க அஹ், சார். அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்களா? தெரியுதா? கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியா? ஏன்னா உங்க அதான். ஸ்பீச் எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதை சரி. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க தான் மனசை தப்பா எடுத்துக்கணும், அதுவும் டவுட்டாவே இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா. ஐயோ, ஒன்றும் அப்படிலாம் இல்லைங்க ஐயா. நான் அதனாலதான் பேச ஆரம்பிக்கும் போதே நான் ஐயாட்ட, பாஸ்கர் ஐயாட்ட சரிங்க சார். கேட்டுப்பேன், ஐயா நான் பேசுறது தெளிவா இருக்குங்களா? ஏன்னா சில நேரங்கள்ல ஆ வந்து கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளமா இருந்தாலும், நான் கொஞ்சம் வால்யூம் கம்மியா வச்சிருந்தாலும் அப்படி இருக்கும். அதனால அவங்ககிட்ட கேட்டுப்பேன், சரி இந்த மாதிரி வந்து சரிங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. சரியா இருக்குங்க ஐயா அப்படின்னு சரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பேசவே ஆரம்பிப்பேன். நீங்க அதனால சரி 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 எப்பயுமே எப்பயுமே சரிங்க அப்படிதான் உரைகள்ல கொஞ்சம் சவுண்டு கம்மியா இருக்குன்னா நீங்க முன்னாடியே சொல்லுங்க. நான் சரி பண்ணிப்பேன். சரிங்க சரிங்களா? நீங்க சரி. அந்த எப்பொழுதும் போனை ரொம்ப உங்களுடைய பக்கத்துல வச்சு கருத்துக்களை கேட்கறது நல்லா கிளியராவே சொல்லலாம். கேட்டது நல்லாவே இருந்தது actually. ஆமா, சரிங்க. நல்லது. ரொம்ப நன்றி. சந்தோஷம் ஐயா. வாழ்க வாழ்க. வளமுடன் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க உங்க பதில். சந்தோஷம். ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா. இருந்தது. ரொம்ப தெளிவா இருந்தது. திருப்திகரமா இருந்தது ஐயா. நல்லது. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் வாழ்க. அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க. வளமுடன். நன்றி, நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா ராஜன் ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அடுத்த ஐயா. நன்றி. அடுத்த அன்பராக விவோ உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க. ஐயாட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். கேள்வி கேளுங்க விவோ. வாழ்க வளமுடன் ஐயா. சேலத்துல இருந்து நான் வாழ்க வளமுடன். மஞ்சுளா ரமேஷ் பாபு ஐயாங்க. சந்தோஷமா. ஐயா, அதாவது இப்போ நம்ம தனி மனிதர் இல்ல, நம்ம வந்து ஒவ்வொருத்தரோடையும் தொடர்புல இருக்கோம் அப்படின்னும் போது ஒவ்வொரு நபரும் தனி என்டிட்டி இல்லைன்றது புரியுது. இப்ப ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் தனிநபர் அடையக்கூடியதா, இல்ல அது சமூகமே ஞானம் அடைஞ்சாதான் ஒவ்வொரு தனி மனிதனும் ஞானம் பெற முடியுமான்னு ஒரு கேள்வி ஐயா. தனி மனிதர் தான் ஞானம் அடையணுமா? நிறைய தனி மனிதர்கள் ஞானம் அடைந்து அவங்க ஒரு குழுவா சேரும் பொழுது அந்த குழு ஞானம் பெறும். இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் சேர்ந்த குழுக்கள் ஒரு சமுதாயமா மாறும் பொழுது அந்த சமுதாயமே ஞானம் பெறும். அப்ப அந்த சமுதாயத்துல வரக்கூடிய எல்லோருமே ஞானம் பெற்றவர்களா மாறுவாங்க. இப்ப மனவளக்கலையில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே குடும்பமா இருக்கோம். நாம் ஞானம் பெற்றவர்களாக இருக்கோம். இந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் புதுசா வராரு, அவருக்கு எந்த விதமான ஞானமும் இல்லை அப்படின்னாலும் கூட அவர் இந்த குழுவுல வந்து சேரும் பொழுது ஞானவான்களோட இருக்கும் பொழுது அவரும் ஞானம் பெற்றுவாருமா. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் ஞானம்தான் தங்கள் தனிப்பட்ட முயற்சியால் பெற வேண்டிய விஷயம். சரிங்க ஐயா. இப்போ அப்படி ஞானம் பெற்ற ஒருவர் வந்து அடுத்த நபருக்கு நம்ம அதை கடத்துறதுக்காக எடுக்கிற முயற்சிகள் வந்து ஞானம் அடைய ரெடியாவே இல்லைன்ற ஒரு சமூகமும் ஒரு கூட்டமும் ஒரு புறம் இருக்கும்போது இது எப்படிங்க ஐயா சமன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும்ன்றது. வருமா? கண்டிப்பா வரும். இப்ப வந்து ஒருத்தரா இருந்தவங்க 10 பேர் ஆறாங்க, 10 பேரா இருக்கிறவங்க 100 பேரா ஆகுறாங்க. ஸோ 100 பேர் 1000 பேரா ஆகுறாங்க. அது காலத்தால தான் அந்த ஒ- ஒ- எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அப்படி இது அதிகமாக அதிகமாக இந்த ஞானம் இல்லாதவர்கள் அல்லது அறியாமையிலே இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்பதான் அது சமமாகும். அது காலத்தால தான் நடக்கும், ஆனா கண்டிப்பா நடக்கும். காலத்தால் நடை. ஐயா, இப்ப நம்ம நன்றி. நம்ம நம்ம காலத்துக்கு முன்னாடி, நம்ம எல்லாம் ஞானம் பெறத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வோடு தான் இருந்தது. உலக இயற்கை மட்டும் இல்லம்மா, அது வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்துல இருந்து, முதல் மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து, முதலாக ஞானத்தை பற்றி ஒரு மகான் சொன்னதிலிருந்து இன்னைக்கு வரலும் அப்படிதான் இருக்குது. சரிங்க சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குணவதி ராமச்சந்திரன் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க. ஐயாட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். கேளுங்க.
ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப நீங்க சொன்ன கருத்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு ஞானங்கிறது ஒரு குழந்தைக்கு இயல்பூக்கமாவே அமையுதா, அல்லது உள்ள இருந்தும் எல்லாமே ஞானத்தோட பிறந்திருந்தோம் அனுபவத்தினாலதான் அது வெளிப்படுதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அப்புறம் அண்ட் தென் நான் வந்து கல்வித்துறையில உதவி தொடக்க கல்வி அலுவலராக இருந்து ஓய்வு பெற்று 9 வருஷம் ஆகுது. இன்றைய கல்வி வந்து சம்பாதிக்கிறத நோக்கமா கொண்டு போயிட்டு இருக்குது. இதுல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டையும் இணைச்சிருக்காங்க. மனித நேயத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுடுமோ, அந்த மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருமோங்கிற ஒரு அச்சம் என் உள்ளத்துல ஏற்படுதுயா. அண்ட் தென் நீங்க சொன்ன இன்னொரு சின்ன கொஸ்டின் என்னன்னா, நம்மளோட வாழ்க்கை அம்மா ஒரு நிமிஷம்மா, ஒரு நிமிஷம். அம்மா வேற யாரோ ஒருத்தர் வந்து நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கூட வருது. மற்றவங்க யாராவது ஜூம்ல இருக்கிறவங்க பேசாத இந்த கேள்வி கேட்கறவங்களை தவிர மற்றவங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா ப்ளீஸ். இங்க யாரும் இல்லைங்க ஐயா. இல்ல எனக்கு கேக்குதுமா, நீங்க சொல்லுங்க. கேக்குது, நானும் பார்த்துட்டு இருக்கேன், பாக்குறேங்க. நான் யாரும் அன்மியூட் பண்ணிருக்கேன். நல்லது நல்லது, சொல்லுங்கம்மா. அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் சார், நம்ம வாழ்க்கை மக்கள், சமுதாயம், இயற்கை என்ற முக்கோணத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப மேக வெடிப்பு உத்தரகாசியில நடந்தது பாருங்க. அத பார்த்துட்டு எனக்கு ஒரு மணி நேரம் அப்படியே என் நெஞ்சு ஆடி போயிட்டுங்க ஐயா. இந்த இயற்கையை நம்ம வந்து வணங்கணும், இயற்கையோட இருக்கணும், நம்மளோட எண்ணங்கள் இயற்கையை தாக்க கூடாதுன்னு மகரிஷி ஐயா சொல்லி இருக்கிறதெல்லாம் அப்படியே நினைவுக்கு வந்துச்சு. மகரிஷி ஐயா பத்தி தான் நான் எம்பில் பண்ணியிருக்கேன். எனவே இந்த 2 கேள்விக்கும் தயவு செய்து விட சொல்லுங்க. நான் சொல்றேன்மா. முதல்ல நீங்க சொன்னது குழந்தை இயல்பிலேயே ஞானத்தோடு தான் இருக்குமா என்னங்க. அது வந்து பிறந்த பிறகு நாம வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய ஞானத்தன்மையை வெளிப்படுத்தாம அது மறைக்குது. அதனாலதான் குழந்தையா இருக்கும் பொழுது ஞானமா இருந்தவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் ஞானத்தை தேட வேண்டிய அவசியம் வருது. அப்புறம் நீங்க சொன்னீங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் வந்து வருமா, எது வந்தாலும் இயற்கையாக இருக்கக்கூடிய அறிவுக்கு எந்த பாதிப்பும் வராது. அது காலத்தால வந்து அது சமன்படும், எப்பயுமே சமன்படும். அறிவு வளர்ச்சியினுடைய உச்சத்துல தான் இந்த செயற்கை நுண்ணறிவுன்றதே வந்திருக்கு. இந்த ஏஐக்கான ஒரு பேஸே வந்து நம்முடைய அறிவு தான். அதனால ஒன்றும் பயப்படாதீங்க, அது ஒன்றும் ஆகாது. அதே போல மேக வெடிப்பெல்லாம் சொன்னீங்க. நம்ம இயற்கையை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பாழ்படுத்திட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இப்போ ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஹிமாலயாஸ் 15 டேஸ் நான் ஒரு ட்ராவல் போயிருந்தேன். உண்மையிலே இமயமலை தொடர் மிக பிரம்மாண்டமானது. நிறைய நிலச்சரிவுகள் அதில் ஏற்படுது. ஏன் ஏற்படுது அப்படின்னு பற்றி அங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, நம்ம பூமிக்கு அடியில் நாம் செய்யக்கூடிய பல வகையான சோதனைகள், அதே போல் அந்த மலைகளை நம்ம வந்து நிறைய குடைந்து அதில் நம்ம அந்த இயற்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், அதெல்லாம் வந்து நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விளைவை வந்து கொடுக்குது. அப்போ நம்ம இயற்கையோடு இயற்கையாக இருக்கிற வரையிலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வந்து அந்த இயற்கைக்கு மாறாகவோ முரணாகவோ இல்லை இயற்கையை நம்ம ரொம்ப விழுந்து அழித்தோ நாம் வந்து ஒரு காரியம் பண்ணும் பொழுது அதனுடைய துன்பங்கள் நம்மளால வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். நம்ம அதை அனுபவித்து தான் தீர வேண்டி இருக்குமா சார். ஒரு 2 செகண்டுக்குள்ள அப்படியே 3-4 அப்படியே அந்த பிரிவா பிரிஞ்சு ஆமா ஆமா ஆமா. நாங்க இப்ப கண்ணு முன்னாடி பார்த்தேம்மா, இங்க வேன் போறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் விழுது. கண்ணு முன்னாடி விழறத பார்த்து நாங்க வண்டியை நிறுத்தி அங்க இரவு நாங்க தங்கினோம். ஒன்றும் அது வந்து நான் தான் சொல்றேனேம்மா, நம்ம அதுக்கு அந்த அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இயற்கை கருணை நிறைந்ததுமா. ஆனால் இயற்கையே நம்ம வந்து இயற்கையாகவே இருக்க விடணும். அதை நம்ம கொஞ்சம் அதை நம்ம டச் பண்ணினோம்னா அது நம்மளை டச் பண்ணும். அதான் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. பாஸ்கரன் ஐயா, நன்றி ஐயா. மிக்க நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேற யாரும் ஐயாட்ட கேள்வி கேட்கணுங்களா?
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நம் கடமை அறவாழ்வி